படம் எதை எக்ஸ்ப்ளோர் பண்ண பார்க்குது அப்படின்னா வாட் இஸ் கிரேட்னஸ், ரைட்? கிரேட்னஸ். ஏன்னா என்னோட ஒரு சின்ன புரிதல்ல சினிமா வந்து இஸ் கிரேட். ஓகே, லைக் நான் வியந்து பார்த்த ஒன்று வந்து சினிமா. அந்த சினிமா கிட்ட தான் நான் எல்லாமே கற்றுக்கிட்டேன். நான் அங்கே தான் இருக்கணும், அங்கே தான் இயங்கணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ அந்த சினிமா பேக்ரவுண்டில் 2 பேர் வந்து எது கிரேட்னஸ் அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு போட்டி. ஸோ ஒரு சின்ன ஐடியாலஜிக்கல் டிஃப்ரென்ஸ், ஒரு ப்ரொஃபஷனல் டிஃப்ரென்ஸ். ஆடியன்ஸ் கை தட்டுறது முக்கியமா இல்லைனா வந்து கதைக்கு உண்மையா இருக்கிறது முக்கியமா அப்படின்னு ஒரு 2 பேருக்குள்ள, ஒரு குரு செஷனுக்குள்ள ஒரு நடக்குதா. இது வந்து நீங்க எந்த ஒரு இதுக்குள்ளேயும் அதை பொருத்தி பார்த்துக்கலாம். ஒரு பிஸ்னஸ், ஒரு பொலிட்டிக்கல் மாடல், எதுலையுமே இது வந்து பொருந்தக்கூடிய ஒரு விஷயம். வணிகமா இல்லை ஆன்மாவா? ஆடியன்ஸ்னாலதான் கதை சொல் இருக்கா, இல்ல கதைக்காக தான் ஆடியன்ஸா, இல்ல ஆடியன்ஸ்க்காக கதையா அப்படின்னு 2 பேர் பிரியறாங்க. அப்படின்றப்ப அது அவங்களுக்கு அப்ப அதோட எக்ஸ்ட்ரீம்ஸ் வந்து எந்த அளவுக்கு போகும். ஸோ 2 கிரேட் ஆல்ரெடி நான் சொன்னேன். ஏன் 1950 அப்படின்னாலே கிரேட்ஸை பத்தி பேசுற படம், அது எனக்கு இன்னைக்கு விட அன்னைக்கு வைக்கணும் அப்படின்னு ஆசை வந்தது அப்படின்னு. ஸோ ஒரு கிரேட் டைரக்டர் ஒரு கிரேட் ஆக்டருக்குள்ள சண்டை வருது. அந்த ஆக்டரை உருவாக்குனது இந்த டைரக்டர் தான். அப்படின்றப்ப அந்த ஈகோ ஸ்டடி வந்து வேற எங்கிருந்தும் என்னால் எடுக்க முடியல, எனக்கு தேவைப்படலை. இது வந்து ரொம்ப இது எங்க வேணா நடக்கலாம். இது ஒரு ஆஃபீஸ் செட்டிங்ல நடக்கலாம், எங்க வேணா நடக்கலாம், வீட்டுக்குள்ள அப்பா பையனுக்குள்ள நடக்கலாம். ரொம்ப காமன் அப்பா பையனுக்குள்ள இது நடக்கிறது. ஒரு அப்பாவுக்கும் ஒரு பையனுக்கும் ஒரு சண்டை வருதுன்னா ஏதோ ஒரு கருத்து மோதல். 2 பேருமே நல்லவங்க, ஒரு கருத்து மோதல் ஒன்று உருவாகுது. அந்த கருத்து மோதல் உருவாக்குறப்ப அவங்க ஒரு பிரியறாங்கல்ல, அது வந்து ரொம்ப நம்மளையே போட்டு உழுக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா 2 பேரும் சேர்ந்து இருந்து அவ்வளோ அன்பை பரிமாறிக்கிட்டு இருந்த 2 பேர் இப்படி பிரியறப்ப அது எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போகுது, அதை எவ்வளவு சிம்பிளா சால்வ் பண்ண முடியும்?